இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எடிட் மெனுவில் ஸ்பெல்லிங் அப்படிங்கிறத தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எதுனாக்க செக் ஸ்பெல்லிங், இதோட ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஐ. அடுத்தது டைனமிக் ஸ்பெல்லிங், அடுத்தது ஆட்டோ கரெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனு, அடுத்தது டிக்ஷனரி. இந்த 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 பற்றி தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது வந்து செக் ஸ்பெல்லிங். இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோன்னே இந்த விண்டோ வந்து ஒன்று வரும். இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ரெடி டு செக் ஸ்பெல்லிங் அப்படின்னு இருக்கு. அதாவது எது தப்பான, எது வந்து ஸ்பெல்லிங் தப்போ அது இந்த இடத்துல காட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி வேர்டு மாற்றணும் அப்படின்னு இந்த இடத்துல காட்டும். அது ஒத்து அது சம்மந்தமாக ரைட்டான வேர்டை இதிலேயே காட்டும். ஆனால் ஒரு சில டைமில் வந்து ரைட்டான வார்த்தையே தப்புன்னு காட்டும். எப்படின்னாக்க இப்போ சென்னையில் இருக்கிறவங்க வந்து சென்னை தானாம்பேட்டை டி நகர் மாம்பழம் டி நகர் இப்படிலாம் கொடுத்தாங்கனாக்க இதில் வராது. ஏன்னா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இங்கிலீஷில் கிடையாது. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ முதல்ல இது வந்து அதை சொல்லிட்டேன். அடுத்தது வந்து சஜஸ்டட் கரெக்ஷன். அதாவது இது சம்மந்தமாக வேறு ஒரு சில வார்த்தைகள்லாம் காட்டும். அதை வச்சு நம்ம அதை கிளிக் பண்ணி சேஞ்சு கொடுத்தா மாறிக்கும். அதே மாதிரி அந்த சேஞ்ச் விட்டு வந்து என்னன்னாக்கா ஏற்கனவே சொன்னேன், அதை சொல்கிறேன். அது வந்து இது என்னவா மாற்றணும் அப்படின்னு காட்டுறது தான் இந்த இடம். இதில் வந்து தப்பான வார்த்தையை காட்டும். அப்படி இல்லை, உங்களுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரிஞ்சிச்சுனாக்க நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணி சேஞ்சு கொடுத்தா மாறிக்கும். அப்படி ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னாக்க இந்த இடத்துல, அதாவது அந்த சஜஸ்டட் கரெக்ஷன்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த மாதிரி இருக்கும். அது எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி சேஞ்சு கொடுத்தீங்கன்னாக்க மாறிக்கும். இப்போ அடுத்ததாக வந்து ஆட் டு. இப்போ வந்து ஒரு வேர்டு வந்து நான் அடுத்தது சொல்கிறேன். இதை செஞ்சு காட்டும் போது அதை சொல்கிறேன். இப்போ கேஸ் சென்சிட்டிவ், இது வந்து டிக் அடிச்சுக்கோங்க. ஏன்னாக்க இது பேருக்கெல்லாம் வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் கொடுப்போம். ஸ்மால் லெட்டர் கொடுத்தாலும் அந்த கேபிட்டல் லெட்டராக மாற்றிக்கும். இதில் வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷுன்னு தான் இருக்குது, யூஎஸ்ஏ. இதை வேறு எதுவும் மாற்ற முடியாது. வேறு லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது, சர்ச் பண்ண முடியாது. இது வந்து ஸ்பெல் செக் பண்ண முடியாது. அடுத்தது சர்ச். இதில் வந்து டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது, ஆல் டாக்குமெண்ட் இப்படி இருக்குது. ரைட். இது வந்து ஆல் டாக்குமெண்ட்டுனாக்கா இப்போ இன்னும் ஒரு 4-5 ஃபைலு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா அதுலேயும் மாற்றிக்கணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். அதான் அது. இப்போ இது வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டன்னுன்னு கொடுக்கணும். டன்னு கொடுத்துட்டாக்கா ஓகே, இது வந்து க்ளோஸ் ஆகிரும். சரி, இப்போ வந்து அதை எப்படின்னு செஞ்சு பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்துட்டேன். இது வந்து டெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து இப்போ ஸ்டார்ட்டு கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து என்னவா மாறினாக்க ஸ்கிப்புன்னு மாறிக்கும். இந்த ஸ்டார்ட்டுங்கிறது ஸ்கிப்புன்னு மாறிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டார்ட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் ஸ்டார்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னா இங்கே வந்து ஸ்கிப்புன்னு மாறிக்க. இந்த பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த பிபிஎஸ் அப்படிங்கிறது டிம்மாக தெரியும். எனக்கு தப்பான வார்த்தை டிம்மாக காட்டும். இப்போ சேஞ்ச் டு இது பிபிஎஸ்ன்னு இருக்குது, என்னவா மாற்றிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். இது வந்து இதெல்லாம் ஒரு கம்பெனி நேம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அது வந்து அவங்களுக்கு கிடையாது. இது வந்து இங்கிலீஷில் இந்த வார்த்தை கிடையாது, அதனால் இது தப்புன்னு காட்டுது. இப்போ இது வந்து வேணாம் வேறு காட்டுனாக்கா ஸ்கிப்பு கொடுத்தாக்கா அடுத்த லைனை காட்டும். இப்போ 1950 எஸ்ன்னு வருது. இப்போ இதை அடுத்தது வந்து இப்போ இக்னோர்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த 1950 எஸ் எப்போ வந்தாலும் அது இன்னும் இந்த டாக்குமெண்ட்டில் வேறு எங்கே இருந்தாலும் காட்டாது. அது காட்டாது. இப்போ இக்னோர் கொடுத்துட்டாக்கா வராது. இப்போ பாருங்கள், இது வந்து சைஸ், அது வந்து டபுள் செட்டு போட்டிருக்குது. இப்போ ஸ்பெல்லிங் தெரிஞ்சுன்னா நீங்கள் அடிச்சிக்கலாம். அப்படி இல்லாங்க இந்த இடத்துல சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த இடத்துல சைஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்சு கொடுத்தா மாறிக்கும். இப்போ அடுத்தது இப்போ வந்து இதை ஸ்கிப்பு கொடுக்குறோம். அடுத்தது வருது, அதே மாதிரி அடுத்தது. இப்போ இது வந்து பாருங்கள், இது வந்து ஹேண்டு 2 கொடுத்துருக்கு.
அதை வந்து மாற்றணும். இப்போ உங்கள் ஸ்பெல்லிங் தெரிஞ்சுனாக்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஏவை அழிச்சிடலாம். ஒரு ஏவை அழிச்சிட்டு சேஞ்சு கொடுத்தீங்கன்னா அது மாறிக்கும். அதே மாதிரி எல்லாமே அது மாதிரி தான். இப்போ வந்து 1970 எஸ் அது இக்னோர் கொடுத்துட்டாக்க வேறு எங்கே வந்தாலும் தப்புன்னு காட்டாது. இதையும் இக்னோர் கொடுத்துரும். இதுவும் ரைட்டான வேர்டு தான். இதை கொடுத்துருவோம். அவ்வளோதான். இது எல்லாம் காட்டி முடிச்சிருச்சு. இப்போ வந்து டன்னு கொடுத்துடணும். இப்போ அதுக்கு முன்னாடி வேறு ஒன்று இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இப்போ இந்த இது இருக்குது. இப்போ இது வந்து இருக்குது. இப்போ இதை வந்து டிக்ஷனரியில் சேர்க்கணும்னாக்கா ஆடு கொடுத்துடணும். இதில் ஆடு கொடுத்தாக்கா அந்த வார்த்தை வந்து இதில் சேர்ந்துக்கும், டிக்ஷனரியில் சேர்ந்துக்கும். அதான். இப்போ வந்து அடுத்தது இப்போ டைரக்டரி டிக்ஷனரி அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்டு சேர்க்கணும். இப்போ எனக்கு வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூசர் டிக்ஷனரி இருக்குது. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். இதில் என்ன மற்ற லாங்குவேஜெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் இப்போ வரல. ஆனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் லாங்குவேஜெல்லாம் இதில் வராது. அதை வந்து ப்ரிஃபரன்ஸில் போகும்போது அதை சொல்கிறேன். யூஎஸ்ஏ இங்கிலீஷு யூஎஸ்ஏ இருக்குது. சரி, இது வந்து வார்த்தையை சேர்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும். இன்னொன்று வார்த்தையை நீக்குறீங்களா, ரிமூவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். அது இக்னோர்டு வேர்ட்ஸ், அதாவது வார்த்தைகளை நிராகரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து இப்போ ஆடு சேர்க்க போகிறோம். இப்போ வந்து வேர்டு இப்போ நான் வந்து திருச்சின்னு கொடுத்துட்டோன்னாக்கா இது வந்து தப்புன்னு இப்போ காட்டாது. இப்போ வந்து இந்த இடத்துல ஆடு கொடுத்துட்டாக்க இது வந்துடும். இப்போ ஒரு சில இதில் வேர்டு வந்து பெருசாக இருந்துச்சுனாக்கா இந்த ஹைபனேட்டை கொடுத்துக்கணும். அதை ஒரு சைஃபன் கொடுத்து தொடர்ச்சி வரும். அந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த இது. சரி, ஓகே. இப்போ இதில் வந்து இந்த இதில் வந்து நம்ம அவ்வளோதான். செக் ஸ்பெல்லிங்கில் அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இப்போ இதில் வந்து ஸ்பெல்லிங், இதில் வந்து டைனமிக் ஸ்பெல்லிங். இப்போ இதை வந்து எதுக்குனாக்க இது இப்போ ஒரு டிக்கு அடிச்சிடணும். எப்படின்னாக்கா இப்போ பாருங்கள், இப்போ ஒரு டிக்கு தெரியும் பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த டிக்கு இருக்கிறத ஒரு கிளிக் பண்ணிங்கனாக்கா டிக்கு வந்துடும். இது வந்து எதுக்குனாக்க அது நான் வேறு இதில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்துட்டீங்க. சரி, இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், டன் கொடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இடத்துல இருங்க வரேன். டெக்ஸ்ட் டூவில் எடுத்துக்கிட்டு இப்படி கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுறேன். இப்போ பாருங்கள், டூன்னு கொடுக்குறேன். இல்லை, அதுக்கு முன்னாடி இதை எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்குறேன். ஆனால் இந்த வார்த்தை தப்பு. இது தப்புன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா, இப்போ எம்எஸ் வேர்டிலெல்லாம் பார்த்தோம்னாக்கா தப்புனாக்கா கீழே வந்து ஒரு சிவப்பு கலர் நெலிக்கோடு வரும். அது வரணும்னாக்க எடிட்டில் போய் ஸ்பெல் செக்கில் டைனமிக் ஸ்பெல் செக் கொடுத்துட்டோம்னா, இப்போ பாருங்கள், கொடுத்தோம்னாக்க இந்த இடத்துல கீழே அண்டர்லைன் கோடு வருது பாருங்கள். அதில் டிக்கு இருந்துச்சுனாக்க இப்போ இந்த வேர்டில் இந்த வார்த்தையில் கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணோம்னாக்க எங்கே காட்டும், என்னென்ன காட்டு மாதிரி டூன்னு ஒன்று இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம இப்படி மாற்றிக்கலாம். டூன்னு கொடுத்தாக்க அது வந்து இப்படி கரெக்டாக மாறிக்கும். அதே மாதிரி இப்போ திஸ் டிஹெச்ஐ எஸ்ஸுக்கு பதிலாக நான் வந்து டி அடிச்சிடுறேன். இப்போ தப்புன்னு காட்டுது. இப்போ அதே ரைட் கிளிக் பண்ணி வச்சாக்கா இந்த இடத்துல திஸ்ஸுன்னு காட்டும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல திஸ்ஸுன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணோம்னாக்கா இந்த இடத்துல மாறிக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த ஆப்ஷன் வந்து. இப்போ அடுத்தது வந்து அதாவது இந்த டைனமிக் அந்த மாதிரி வேணும்னாக்க தான் இந்த டைனமிக்கே ஸ்பெல்லிங்குங்கிறது. அடுத்தது ஆட்டோ கரெக்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ அந்த ஆட்டோ கரெக்டில் வந்து இது எப்படின்னாக்கா, இது வந்து எதுக்குனாக்கா இப்போ வந்து ஒரு சில இதை நம்ம தப்பாக அடிச்சிட்டோம்.
இப்போ இந்த திஸ்ஸுக்கு வந்து இந்த எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற டி எப்படி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்பேஸை கொடுத்த உடனே தானாகவே இந்த இடத்துல எஸ் வந்துக்கும். அது வந்து அந்த இடத்துல தானாகவே இப்படி எஸ் வந்துக்கும். அது அந்த மாதிரி இது எப்படி இதை மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆட்டோ கரெக்டுங்கிறது தானாகவே கரெக்ட் பண்ணிக்கிறது. அது எப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து எடிட் மெனுவில் ஸ்பெல் அப்படிங்கிறத ஆட்டோ கரெக்டாக டிக்கு கொடுத்துட்டோம். அப்புறம் ஏன் இங்கே மாறலன்னு கேட்கக்கூடாது. ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸில் போய் கொஞ்சம் அதில் தான் வேறு ஒரு செட்டிங்ஸ்லாம் பண்ணணும். எப்படின்னாக்க எடிட்டில் போய் ப்ரிஃபரன்ஸ் இதில் போய் ஆட்டோ கரெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாக்க இந்த இடத்துல இப்படி வரும். அது இல்லாமல் நம்ம ஒரு சில இதை தப்பாக அடிச்சிட்டோம்னாக்கா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு சில வேர்டெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ திஸ் டிஹெச்ஐ எஸ்ஸுக்கு பதிலாக அங்கே இருக்கிற டியை கொடுத்துட்றோம்னு வச்சுக்கோங்க. எஸ்ஸுக்கு பக்கத்து கீழே விரல் பட்டு அடிச்சிடுறோம். ஆனால் நம்ம கரெக்டாக அடிச்சிட்டோம்னு நினச்சிக்குவோம். இப்போ இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா இதுக்கு என்னவா மாற்றணும், அதை வந்து இந்த இடத்துல டிஹெச்ஐஎஸ் அப்படின்னு மாற்றி ஓகே கொடுத்துடணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இங்கே இந்த இடத்துல எல்லாம் டிக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிக்கு இருக்குன்னு எல்லாத்துலேயும். சரி, இதை கூட இந்த இடத்துல கூட டிக்கு இருக்குட்டா, ரைட்டு மாற்றிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் வச்சு டிஹெச்ஐடி கொடுத்து ஸ்பேஸ் தட்டுறேன். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக எஸ்ன்னு வந்துருச்சு. ஸ்பேஸுங்கிறது என்ன, இப்போ இந்த திஸ்ஸுங்கிற வார்த்தைக்கு இந்த திஸ்ஸுங்கிற வார்த்தைக்கு இடையே இருக்கிற இடைவெளிக்கு பேர் தான் ஸ்பேஸுங்கிறது. அதை கொடுத்ததுக்கப்புறம் இப்படி மாறிக்குச்சு. இப்போ இன்னும் வேறு மாதிரிலாம் ஒரு சில மாதிரிலாம் கொடுக்கலாம். அது எப்படின்னாக்கா இந்த பாருங்கள், இப்போ காட்டுறேன். ஸ்பெல் ப்ரிஃபரன்ஸில் போய் ஆட்டோ கரெக்டு இதில் கொடுக்குறோம். இதில் வந்து ஆடு கொடுக்குறோம். இதில் வந்து இப்போ சிஓஆர் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்து கம்ப்யூட்டர் சிஓஎம், இந்த இதில் வந்து கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, திருப்பி அடுத்தது ஒன்று எடுக்கிறேன். இந்த இடத்துல பிஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல பிஎஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபோட்டோஷாப், ஃபோட்டோஷாப் இந்த இடத்துல ஃபோட்டோஷாப் பிஹெச் ஸ்பெல்லிங் கரெக்டாக ஃபோட்டோஷாப்னு கொடுத்து ஓகே பண்ணுறேன். இப்போ அடுத்தது இந்த இடத்துல ஐஎன்டி அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வந்து இன்டிசைன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ரைட், ஓகே. இப்போ இதை ஓகே கொடுத்துருவோம். இப்போ ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இப்போ பாருங்கள், சிஓஆர்னு போட்டு ஸ்பேஸை தட்டுறேன். கம்ப்யூட்டர்னு வந்துடும். இப்போ திருப்பி பிஎஸ்ன்னு போட்டு ஸ்பேஸ் பார் தட்டுறேன். ஃபோட்டோஷாப்னு வந்துடும். இப்போ ஐஎன்டி அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் பார் தட்டுறேன். இது மாதிரி இப்படி வந்துடும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கடி வர வார்த்தையை இந்த மாதிரி ஆட்டோ கரெக்டாக ஃபுல் பண்ணிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். ஆனால் இது கொஞ்சம் வேண்டாத வேலை மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் பண்ணிக்கிட்டிங்கனாக்க இந்த வேலையை வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சுக்கலாம். எந்த வித தப்பும் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷனு. இப்போ நான் அடுத்த இதில் வந்து இந்த டிக்ஷனரியை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ நான் டிக்ஷனரி பற்றி சொன்னேன்னா என்னான்னு தெரியல. இந்த இடத்துல இப்போ டிக்ஷனரின்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல சொல்லிட்டேன். ரைட், ஓகே, சொல்லியிருக்கேன். எஸ், ஓகே. அதே மாதிரி எந்தெந்த வேர்டு தேவையோ அதெல்லாம் இந்த இடத்துல டைப் பண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான். எஸ், ஓகே, ரைட். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இனி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த மற்றதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஸ்பெல் செக்கு. ஓஹோ, இதில் வந்து இன்னும் இது டிக்ஷனரி இருக்குது. அதான் முன்னாடி பார்த்த மாதிரியே தான் டிக்ஷனரிங்கிறது இந்த முன்னாடி பார்த்தோம்ல அதே தான். இப்போ பேர் கொடுத்துக்கிட்டோம். அது மாதிரி இன்னும் வேறு பேர் சேர்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து சென்னைன்னு சேர்க்கணும்னு வச்சுங்க. சென்னை சேர்த்துக்கிட்டாக்கா அந்த இடத்துல வந்து தப்புன்னு சென்னைங்கிற வார்த்தை வந்துச்சுனாக்கா இங்கே தப்புன்னு காட்டாது. எஸ், ஓகே. இங்கே டன்னு கொடுத்துட்டா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ரைட், ஓகே. இன்னும் நம்ம அடுத்த வீடியோவில் இது மற்றதை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து இது சரி, இதை இப்போ சொல்லிடுறேன். இப்போ இது வந்து நம்ம வந்து இது எந்த மோடில் வச்சு வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது. இப்போ ஒரு 6 GB இருந்துச்சுனாக்கா, ஆனால் அடோபி டிசைனுக்கு வந்து இது CMYK தான் சரியாக இருக்கும். அதனால் அதில் வச்சுக்கிட்டு நம்ம வேலை செஞ்சுக்க வேண்டியது தான்.
சரி, நம்ம அடுத்த வீடியோவில் அதிலிருந்து நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.